டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். லிபரல் கட்சியின் அடுத்த தலைவரை தெரிவு செய்வதற்கான கட்சி உறுப்பினர்களின் வாக்கெடுப்பு பிற்போடப்படும் என தெரிய வருகின்றது. ஆகவே புதிய நிரந்தர தலைவரை தெரிவு செய்வதில் லிபரல் கட்சி தாமதத்தை எதிர்கொள்ள உள்ளது. இலங்கையின் பிரதான தமிழ் அரசியல் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள செல்வி ஜெயலலிதாவை விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் குழுவினால் இலங்கையின் போர் குற்றங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை குறித்து ஆலோசனை நடத்துவதற்கென இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் நாளை இந்தியா செல்லவிருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சராக தெரிவு செய்ய உள்ளார்கள். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மீதான பிணை வழங்கப்படுவது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஒசாமா பின் லாடனை கொலை செய்வதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட கொமாண்டோ நடவடிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவுடனான உறவுகளை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என பாகிஸ்தானிய நாடாளுமன்றம் அறிவித்திருக்கின்றது. மேலதிக விரிவான செய்திகளுக்கு டிவிஐயின் இன்றிரவு செய்தி அறிக்கையை பாருங்கள்.